நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆதமங்கலம் கீரங்குடி பகுதியைச் சேர்ந்த ரவி தரப்பினருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கீரங்குடியில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி தொடங்கிய நிலையில் பணியை நிறுத்துவதற்காக சக்திவேல் தரப்பினர் கிராமத்தில் உள்ளவர்களிடம் கையொப்பம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது ரவி தரப்பைச் சேர்ந்த கார்த்திக்கை சக்திவேல், சிவபாலன், சக்திவேல் மகன் பிரகாஷ் ஆகியோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது தடுக்க வந்த கார்த்தியின் சித்தப்பா ரவியும் தாக்குதலுக்கு உள்ளானார். இதில் பலத்த காயமடைந்த ரவி நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி ரவி உயிரிழந்தார். கார்த்தி நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கீரங்குடி பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து பிரகாஷ், சக்திவேல், சிவபாலன் ஆகிய மூவர் மீதும் வழக்கு பதிந்து பிரகாஷ், சிவபாலன் ஆகிய இருவரை கைது செய்தனர். சக்திவேல் லேசான காயங்களுடன் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.